வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. மரணத்தை வென்ற மாவீரன் இஸ்ரேலுடைய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு. அது என்னமோ இந்த இஸ்லாமிய அரபிய உலகத்தில் செய்திகளில் அவர்களின் கற்பனைகளில் மிக அதிகமாக கொல்லப்பட்ட நபர் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தான். அவனுக்கு என்னமோ அவ்வளோ ஒரு எரிச்சல். அவரை கண்டால், அவருடைய புகைப்படத்தை கண்டால், அவருடைய செய்தியை பார்த்தால் அவ்வளோ ஒரு வயிற்றெரிச்சலில் திரும்ப திரும்ப அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று செய்தியை பரப்புவது ஒரு கோழைத்தனமான அவர்களுடைய பழக்கம். அது இன்னைக்கு இந்த தலைப்பை ஏன் பேச வந்தேன் அப்படின்னா, இன்றைக்கு நடைப்பயிற்சி செய்யும் போது காலையில் செய்திகளை கேட்பது வழக்கம். யூடியூப்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற யூடியூபரில் தனியாக பேசுகிற நபரில் நம்பர் 1 அவர் தான். இன்றைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொல்லுவாங்க. பொதுவாக கோபி சுதாகருடைய வீடியோக்கள் தான் மிக பெருசாக ஓடும். ஆனால் அது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு தனி நபர் பேசி பெரிய நபர் என்று சொல்லப்படுவது அந்த நபர் தான். அவர் இன்னைக்கு இதே தலைப்பில் பேசியிருந்தார். அவர் இதுதான் சொல்லியிருந்தார், இஸ்ரேலுடைய பிரதமர் கேன்சர்லேருந்து விடுபட்டு வந்துவிட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டு வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல சில காரியத்தை பேசினார். தொடக்கத்திலே அவர் பேசியிருப்பார், கேளுங்க. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நெத்தன்யாவை பற்றி பேசும்போது, இன்றைக்கு நடக்கின்ற போர்களுக்கு, லெபனானில் நடக்கிற போர்களுக்கு, ஈரானில் நடக்கின்ற போர்களுக்கு காரணமே இந்த நெத்தன்யாகு தான் அப்படின்னு பேசுறாரு. நெத்தன்யாகு இல்லை, அவர் இந்த காசாவை மறைக்கிறாரு. நெத்தன்யாகு போருக்கு காரணம் அல்ல. இந்த தொடர்ச்சியாக நடக்கின்ற போர்களுக்கு காரணம் அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேல் அப்பாவி மக்கள் மீது பயங்கரவாத காரியம் செய்த, இனப்படுகொலை செய்த ஹமாஸ் தான் இத்தனைக்குமே காரணம். இந்த முழு உண்மையை சொல்லாம நெத்தன்யாகு தான் சண்டைக்கே காரணம் என்ற ரீதியில் அவர் பேசுறாரு. இது ஒரு மிகப்பெரிய தவறான பேச்சுக்கள். மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வயதான உலக தலைவர்கள், வயதான கிழவர்கள் ஏசி அறையில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி போரை பற்றி முடிவெடுத்து அந்த போர்களினால் இளம் வயது இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் சொன்னார். இப்போ வயதான நபர் நெத்தன்யாகுன்னு வச்சுக்கலாம். அவர் சண்டை காரணம் இல்லையே. சண்டையை ஆரம்பிச்சு வச்சது ஹமாஸ் பேடிகள் தான். அதுக்கப்புறம் லெபனான் ஹிசபுல்லா பேடிகள் தான். அதுக்கப்புறம் ஹவுதி பைத்திய பேடிகள் தான். இப்படி இவனுங்க தான் சண்டை ஆரம்பிக்கிறானுங்க. அதையே பேசாம வயதான கிழவர்கள் அப்படின்னு பேசியிருந்தாரு, ட்ரம்ப்பையும் சேர்த்து. இப்போ நம்ம பாரத பிரதமர் மோடிஜி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு போருக்கு போனார், ஆப்ரேஷன் சிந்தூருக்கு. அதுக்கு நம்மளா காரணம், அப்பாவி இந்திய பொதுமக்களை பகல்காமில் கொன்ற பாகிஸ்தான் பேடி பயங்கரவாதிகள் தான் காரணம். முதல்ல அவனுக்கு தான் ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்கறதுக்கு அவரை போன்ற நபரல்ல நமது தலைவர்கள். பென்யமின் நெத்தன்யாகுவோ, மோடிஜியோ, ட்ரம்ப்போ, புட்டினோ இந்த பேசுகின்ற நபரை போன்றவர்கள் அல்ல அடி வாங்கி கொண்டிருக்க. அவர்களது மக்களை தொட்டா பல்லாயிரம் மடங்கு திருப்பி அடிப்பாங்க. முதல்ல நீ ஏன் தொடர்ங்கிறது தான் பிரச்சனை. அதை பேச தெரியணும். திமுகக்கு அனுதாபியாக இருப்பதால் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பாராட்ட வேண்டும், கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. ஒரு திமுகவில் இருக்கும் நபர் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம், பயங்கரவாதம், பொதுமக்களை கொள்வது முதல்ல இது நிச்சயமா கண்டிக்க தெரியணும். இவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது ஒரு பதிவாகவே கொடுத்ததெல்லாம் எனக்கு தோணுச்சு. நல்ல வேளையாக இயற்கை அன்னையோ அல்லது நீங்கள் நம்பும் கடவுளோ இந்த தலைவர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்தியாவில் ராகுல் கானும், அமெரிக்காவில் கமலா ஹாரிஸும், இஸ்ரேலில் யார் லாப்பிடும் தலைவராக இருந்தால் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் தலை விரித்து ஆடும். நிச்சயமாக என்னால் பதிவு பண்ண முடியும். அதனால தான் இங்க மோடிஜி, இஸ்ரேலில் நெத்தன்யாகு, அமெரிக்காவில் ட்ரம்ப் மற்றும் சீனாவில் ஜின்பிங் மற்றும் ரஷ்யாவில் புட்டின்லாம் வருது.
இவங்கெல்லாம் சாதாரணமாக வர நபர் இல்லை. ரெண்டாவது வந்து வயதான நபர்கள் சொந்த முடிவெடுத்து போருக்கு அனுப்புறாங்க சொல்றாங்க. அதல்ல, உலக தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் என்பவர்கள் மக்களின் குரல்கள், மக்களின் எண்ணங்கள். இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு தான் இஸ்ரேல் வரலாற்றில் மிக அதிகமாக பிரதமராக இருந்தவர், இருக்க போகிறவர். அதே போல பாரத பிரதமர் மோடிஜி தான் 3-5 வருடம் ஜெயித்து இன்றைக்கு தேர்தல் இருந்தாலும் திரும்ப ஜெயிக்க தயாராக இருக்கிறார். இவர்கள்லாம் வந்து அவர்களா வருபவர்கள் இல்லை, வெகு ஜன மக்களின் எண்ணங்கள், குரல்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அரபிய உலகம்தான் இந்த பயங்கரவாதத்தை போற்றுகிறார்கள், ஆதரிக்கிறார்கள் என்றால் இவர்களை போன்ற நபர்களும் நயவஞ்சகமாக மக்களின் மனதில் இந்த தவறான கருத்துக்களை திணிப்பது நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சரி, அது என்ன? இஸ்ரேல் பிரதமர் மீண்டும் உயிர் பிழைத்தார் என்றால், நேற்று இஸ்ரேலில் வருடாந்திர மருத்துவ அறிக்கை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பற்றி வந்திருக்கு. ஒரு முழு அறிக்கை வந்திருக்கு. இது 2 மாதம் முன்பே வந்த அறிக்கை. ஆனால் வெளி உலகத்துக்கு காட்டாம நேற்றைக்கு அதை வெளியே விட்டுருக்காங்க. பென்யமின் நெத்தன்யாகுக்கு இன்னைக்கு 76 வயது. 2024 ப்ரோஸ்டேட் என்ற ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாங்க நெத்தன்யாகு அவர்களுக்கு. 2024 கடைசியில் அது வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் ஒன்று. இந்த விந்து சுரப்பிகளில் பால் போல திரவம் சுரக்கணும், அதற்கு அந்த பகுதி உபயோகப்படும். அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி வெற்றிகரமாக அவரை குணப்படுத்தினாங்க. அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவரை பரிசோதிக்கும் போது சிறிய அளவிலான கேன்சர் கட்டி 1 சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் சொன்னாங்க நெத்தன்யாகு, இந்த மாதிரி உங்களுக்கு கேன்சர் கட்டி வந்திருக்கு, இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு மருத்துவம் செய்யலாம், மருத்துவத்தின் மூலம் மருந்துகள் மூலம் நீங்கள் உங்களை பராமரிக்கலாம், அல்லது அறுவை சிகிச்சை செய்யலாம். அப்படிங்கும் போது நெத்தன்யாகு மிக மிக தைரியமான நபர். இந்த அறுவை சிகிச்சைக்கெல்லாம் பயப்படுற ஆள் அல்ல. அறுவை சிகிச்சையை பண்ணுங்கள் என்று சொல்லி ரேடியேஷன் மூலமாக, கதிரியக்கம் மூலமாக அந்த கேன்சர் கட்டியை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த தொடர்ச்சி அந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னாலேயே நெத்தன்யாகுக்கு பல்வேறு உடல் நோய்கள், பெரிய பெரிய நோய்களே இருக்கு. இதயத்தில் பேஸ் மேக்கர் அப்படிம்பாங்க, அந்த கருவி அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கு. அதை தாண்டிய நோய்கள்லாம் இருக்கு. இந்த சூழலில் தான் இவருக்கு வந்து இந்த புற்றுநோய்க்கான கதிரியக்க சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 2 மாதம் முன்னால் சோதிக்கும் போது அந்த கேன்சர் கட்டி எங்கே இருந்தது என்று தெரியாத அளவு மறைந்து பூஜ்ஜியமாக போயிருந்தது. அந்த மகிழ்ச்சியை தான் நேற்று பதிவு பண்ணியிருந்தார். 2 மாதம் முன்னாலேயே இந்த செய்தியை வெளியிட்டிருந்தா இந்த ஈரான் மற்றும் இந்த அரபிய இஸ்லாமிய உலகங்கள் இஸ்ரேல் பிரதமருக்கு புற்றுநோய், அதனால மரணம் அடைந்து விட்டான்னு ஒரு குழப்பமான செய்தியை பரப்புவாங்கன்னு சொல்லி அந்த செய்தியை வந்து அப்போ வெளியிடாம நேற்று வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் முழு உடல் பரிசோதனை நெத்தன்யாகு அவர்கள் பண்ணும்போது இத்தனை நோய்கள், இத்தனை அறுவை சிகிச்சை பண்ண பிறகுமே 100% முழு உடல் தகுதியுடன் அவர் இருக்கிறாரு. இரத்த பரிசோதனை பண்ணும்போது இரத்தத்திலுமே எந்த வித குறைபாடும் இல்லாமல் அவருடைய இரத்தமும் மிக சுத்தமாக இருக்கிறது என்ற அறிக்கை வெளிவந்திருக்கு மருத்துவமனையிலிருந்து. அதற்கு ஒரே வார்த்தையில் வந்து நெத்தன்யாகு பதில் சொல்லியிருந்தாரு, தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி என்று சொல்லியிருந்தார். நிச்சயமாக இவரை போன்ற தலைவர்கள் உலகம் முழுவதும் இருப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எண்ணற்ற அப்பாவிகளுக்கு மரண தண்டனை கொடுத்து கொண்டே இருக்காங்க. போராடிய பெண்களை கூட்டி சென்று பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சிறுபான்மை மக்களை மிகப்பெரிய அளவில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொண்டிருக்காங்க இந்த மதவெறியன் அலி கொமேனியுடைய இராணுவமான IRGC. பொதுவாக வந்து இந்த அரபுகள் வந்து வெளியே ஒன்று பேசுவானுங்க, உள்ள ஒன்று செய்வானுங்க. வெளியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களை காப்போம் பானுங்க, மிகப்பெரிய அக்கிரம் பண்ணுவாங்க. நீங்கள் பாலஸ்தீனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாலஸ்தீன பகுதி வந்து முதல் இஸ்ரேல்
கைவசம் இருக்கும்போது அங்குள்ள சிறுபான்மை மக்களான கிறிஸ்தவ மக்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருந்தாங்க அவருடைய எண்ணிக்கை வச்சு பார்க்கும்போது. இப்போ அது வந்து அரபுகள் கைகளுக்கு போன பிறகு, ஹமாஸ் மற்றும் இந்த ஒரு பயங்கரவாதி யாசர் அரபத் கைகளுக்கு போன பிறகு கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கு பாலஸ்தீனத்தில். இதே நிலை தொடர்ந்தால் கிறிஸ்தவர்கள் அங்கே பூஜ்ஜியம் என்ற நிலைக்கு போவாங்கன்னு சொல்லப்படுது. அதை தாண்டி நேற்று ஒரு செய்தி படித்தேன். இந்த பாலஸ்தீனம் மேற்கு கரையில் யாசர் அரபத் அந்த ஆட்கள் ஆட்சி செய்கிற இடத்துல சிறைச்சாலையில் இருக்கும் அந்த கைதிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு புனித வேதாகமம் ஒரு சிறிய அளவிலாவது கொடுங்க, எங்களுக்கு ஒரு போதகரை கிறிஸ்துவ போதகரை அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அது மறுக்கப்பட்டு வந்து சமீபத்தில் தான் ஒரு சிறிய புதிய ஏற்பாடை கொடுத்துருக்குறாங்க. மத போதகரை எக்காரணம் கொண்டும் சந்திக்கக்கூடாது, சிறைச்சாலைக்கு வரக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு வெளியே பேசுறது பூராமே அன்பு அமைதியுமானுங்க. இந்த அரபுகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்குள்ள சிறுபான்மை மக்கள் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வருகிறார்கள் என்பதுதான் வரலாறு. இன்னைக்கு வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை குழு நேற்றே பாகிஸ்தான் போய் இறங்கிட்டாங்க. பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் ஆசிப் முனீர் தான் அவங்கள வரவேற்று கூட்டு போனால். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து பேச்சுவார்த்தை நிபுணர்கள் ஸ்டீவ் விட்காப்பும் ஜாவேத் குஸ்னர் அங்கே போயிருக்காங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாகிஸ்தானோட பேசுகிறோம், அமெரிக்காவுடன் பேச போவது இல்லைன்னு இருக்காங்க. நான் நேற்று சொன்னது அப்படி நடந்திருக்கு. 3 பேர் முக்கியமாக இருந்தாங்க ஈரானில். அதில் சமீபத்தில் பேச்சுவார்த்தைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இந்த ஈரான் சபாநாயகர், மிகப்பெரிய பழமைவாதி இஸ்லாமிய அடிப்படைவாதின்னு சொல்லுவாங்க, முகமது பகீர் காலிபாப். இந்த நபரை இனி பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த IRGC இராணுவம் அவனுக்கு பதிலாக சாயித் ஜலிலி என்பவனை பேச்சுவார்த்தைக்கு இனி இவன் தான் போவான்னு சொல்லி நியமனம் பண்ணியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அந்த சபாநாயகர் வந்து அவனுடைய பதவியை ராஜினாமா இன்று ஈரானில் செய்வதாக தகவல் வந்திருக்கு. இத்தனைக்குமே அந்த சபாநாயகர் என்பவன் ஒரு அடிப்படைவாதி, ஈரான் பக்கம் தான் நிற்கக்கூடியவன். ஆனால் அவனையே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெறியோடு ஈரான் அந்த IRGC இராணுவம் செயல்படுது. அவன் மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை அப்போ இந்த அணு சம்பந்தமாக இந்த யுரேனியம் 419 கிலோ அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை அவன் நடத்தினா அது தப்பு. ஈரானிடம் உள்ள அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை யாருமே பேசக்கூடாது, பேச்சுவார்த்தைக்கே போகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவனை வந்து பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஈரானில் வந்து மொஸ்தபா கொமேனி, அலி கொமேனி மகன் வந்து கால்களை இழந்து முகங்கள்லாம் சிதைக்கப்பட்டு சக்கர நாட்களில் இருப்பது போல தான் இருக்கான் என்று ஒரு தகவல் வந்திருக்கு. அவனை போல ஒரு உருவத்தை சித்திகரிப்பு பண்ணி இஸ்ரேலுடைய மொசாத் வெளியிட்டிருந்தாங்க. இந்த சூழலை தான் அவன் இருக்கான்னு சொல்லி முடிஞ்ச அந்த புகைப்படம் வந்து இணைக்கிறேன். அவன் முடியாத நிலையில் இருக்கான். அதனால் இப்போ வந்து ஈரானில் அந்த இராணுவத்துக்கு தலைமையாக வந்திருக்கின்ற அகமது வாகிதி இவன் தான் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். பேச்சுவார்த்தை முன்னேறாமல் இருப்பதற்கு திரும்ப அங்கே தூக்கு தண்டனைகள், பாலியல் பலாத்காரம் அத்தனை பண்ணப்படுவதற்கு, சிறுபான்மை மக்களை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணுவதற்கு எல்லாத்துக்குமே இவன் வந்த பிறகுதான் மிகப்பெரிய அட்டூழியங்கள் ஈரானில் நடக்குது. நிச்சயமாக அவனை கொல்ல வேண்டும் என்ற குரல் வந்திருக்கு. இஸ்ரேல் சண்டையை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இந்த அகமது வாகிதியை கொன்றுதான் ஆரம்பிக்க வேண்டும், ஆரம்பிப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த சண்டை நிறுத்தம் வந்து அதிகபட்சமாக மே 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்றாங்க. அது வரைக்கும் தான் ட்ரம்ப் பொறுமையாக இருப்பார், அதுக்கு மேல ட்ரம்ப்புக்கு பொறுமை இருக்காது அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இஸ்ரேலில் மிகப்பெரிய கோப குரல்கள் திரும்ப 3 வாரம் வந்து ட்ரம்ப் தன்னிச்சையாக இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் நீடிக்கும், இஸ்புல்லாவை தாக்க மாட்டார்கள் இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருக்காரு.
அதற்கு அந்த மக்கள் மிகப்பெரிய பிரச்சனை பண்றாங்க. ட்ரம்ப் என்ன நமக்கு சொல்வது, இசபுல்லாவை தாக்க வேண்டாம் என்று சொல்லி ட்ரம்ப் என்ன சொல்லுவதுன்னு சொல்லி அந்த மக்கள் பெரிதாக கோபப்படுறாங்க. அதிகபட்சமாக மே 1 வரைக்கும் தான் இந்த சண்டை நிறுத்தம் நீட்டிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதுக்குள்ள பேச்சுவார்த்தையில் இவனுக்கு இறங்கி வரனா ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுப்பார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அதே சமயத்தில் ஈரானை அடிக்கின்ற அதே சமயத்தில் இந்த லெபனானை மிகப்பெரிய அளவில் தாக்குவார்கள் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு நான் பதிவு பண்ண மாதிரி அமெரிக்காவுடைய ஸ்ட்ரைக் குரூப் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் அதனுடன் இருக்கும் பிற போர்க்கப்பல்கள் எல்லாம் சேர்ந்து 3 ஸ்ட்ரைக் குரூப் அந்த பகுதியில் செயல்படுகின்றது என்று செய்தி வருது. நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். டெகேட், அதாவது சில 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் 3 ஸ்ட்ரைக் குரூப் ஒன்றாக சேர்ந்து பணி செய்வது மிக சிறப்பான விஷயம், இப்போதான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அமெரிக்க இராணுவத்தினர் பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவாக அமெரிக்காவில் இருக்க இந்த ஸ்ட்ரைக் குரூப்புக்கு அந்த அதிபர்கள் பெயர்களை வைப்பது அவங்களோட வழக்கம். இப்போ 3 ஸ்ட்ரைக் குரூப் பேர் ஆபிரகாம் லிங்கன் மற்றும் HW புஷ். இந்த பையன் புஷ்ஷுக்கு அப்பா புஷ், அவர் மற்றும் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், இந்த 3 அதிபர்கள் பெயரை தாங்கிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதனுடன் துணை போர்க்கப்பல்கள் செயல்படுகிறது. இது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இந்த 3 ஸ்ட்ரைக் குரூப்ல 200 விதவிதமான இராணுவ போர் விமானங்கள் இருக்கு. தாக்கும் போர் விமானங்கள் தாண்டி உளவு பார்க்கும் போர் விமானங்கள் மற்றும் ரேடார்களை, எதிரி நாட்டு ரேடார்களை துண்டிக்கும் விமானங்கள் சொல்லி, தாக்கும் விமானங்கள் சொல்லி 200க்கு மேற்பட்ட போர் விமானங்கள், பிற விமானங்கள் அந்த 3 ஸ்ட்ரைக் குரூப்ல மட்டும் இருக்கு. அதை தாண்டிய போர் விமானம் தனி. 15,000 அமெரிக்க கப்பற்படை வீரர்கள் அந்த 3 ஸ்ட்ரைக் குரூப்ல மட்டும் வேலை செய்யறாங்க. மிகப்பெரியது. ஒரு ஸ்ட்ரைக் குரூப்னு ஏன் தொடர்ந்து சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் குரூப் அப்படிங்கிறது ஒரு நாடு நடத்துகின்ற தாக்குதலை அந்த ஒரு ஸ்ட்ரைக் குரூப்பை நடத்தும். ஒரு சிறிய நாடு நடத்துகின்ற முழு தாக்குதலை அந்த கப்பல் தொகுப்பு, ஒரு கப்பல் தொகுப்பு மட்டுமே நடத்தும். அதை தாண்டி இந்த ஹொர்மோஸ் முற்றுகைக்காக 19 போர் கப்பல்களை மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு பகுதி கடல்ல அமெரிக்கா சுத்த விட்டுருக்காங்க. அதை தாண்டி 7 போர்க்கப்பல்களை இந்திய கடல் பகுதியில் சுத்த விட்டுருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் 34 ஈரானுடைய வணிக கப்பல்கள், குறிப்பாக கச்சா எண்ணெய் ஏற்றி ஈரானை விட்டு வெளிவந்த கப்பல்களை வழிமறித்து திரும்ப அனுப்பியிருக்காங்க. நேற்று திரும்ப 34வது கப்பல் வழிமறிக்கப்பட்டு திரும்ப அனுப்பப்பட்டது. அதனுடைய புகைப்படம் இருக்கு, அதை இணைக்கிறேன். அதை தாண்டி 3 ஈரானுக்கு சொந்தமான மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றியிருக்காங்க. கைப்பற்றுகிறார்கள் என்ன அர்த்தம்னா, அந்த கப்பல்ல அமெரிக்க இராணுவ வீரர்கள் இறங்கி அதில் உள்ளவர்களை சிறைப்பிடித்து அதுக்கப்புறம் அந்த கப்பலை அவர்கள் விரும்பிய இடத்துக்கு ஓட்டி செல்வது. ஒருத்தர் கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தார், ஏன் அழிக்கணும்னு சொல்லி. நிச்சயமா அழிக்க மாட்டாங்க. அந்த கப்பல் மற்றும் அதில் உள்ள பொருட்கள் அமெரிக்காவுக்கு உபயோகப்படும். மிகப்பெரிய வாய்ப்பு அது. அதனால் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுதமாக இருந்தால் அழிப்பாங்க. இது கப்பல் கிடைக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதனால அந்த 3ஐ அமெரிக்க வீரர்கள் கைப்பற்றி இழுத்து சென்றிருக்காங்க. 3 கப்பல் கைப்பற்றப்பட்டது. அதில் 2 இந்திய கடல் பகுதியில் கைப்பற்றினாங்க. இது பெர்சியன் வளைகுடாம்பாங்க. பெர்சியன் வளைகுடா தாண்டி 3200 கிலோமீட்டர் தாண்டி, அவ்வளோ தூரம் தாண்டி தான் அந்த கப்பலை கைப்பற்றியது அமெரிக்காவுடைய கப்பற்படை. அப்போ எவ்வளவு தூரத்திற்கு அமெரிக்க கப்பற்படை செயல்படுகிறார்கள் என்பது நமக்கு ஒரு புரிய வரும். நிச்சயமாக மே 1 வரைக்கும் தான் இந்த சண்டை நிறுத்தம் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல அமெரிக்க அதிபருக்கு பொறுமை நிச்சயமா இருக்காது. இப்பவுமே அவர் பொறுமை இழந்தது போல தான் தெரியுது. நிச்சயமாக ஈரான் மிகப்பெரிய அளவில் தாக்கப்படுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அந்த ஈரானுடைய மூடக்கூடங்கள், மத வெறியர்களுக்கு பொதுவாக ஒருத்தன் மதத்தை வெறித்தனமாக மண்டைக்குள்ள வச்சுட்டானாவே அவனுக்கு எதுவுமே மண்டையில் ஏறாது, எதுவுமே புரியாது.
ஒரு நல்லிணக்கத்தோடு எல்லோர் மதமும் சமம் என்று நினைப்பவன் ஒரு சிறந்த நபராக இருப்பான். அவன் மதம்தான் அவன் மத வெறின் மண்டையில் ஏற்றிட்டு இருந்தானா அவனுக்கு எதுவுமே புரியாது. அவனை கொல்வது மட்டும்தான் சரியான தீர்வாக இருக்கும். வேற எந்த பேச்சுவார்த்தைக்கும் அவன் உட்பட்டு வரமாட்டான். நிச்சயமாக இந்த ஈரானிடம் பேசுவது வீண். இந்த காலங்கள் பொதுவாக ஏன் பேசுறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஆயுத உற்பத்தியை அதிகரித்து அந்த ஆயுதங்களை சேர்ப்பதற்கு தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அமெரிக்கா கையில் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 20 நாள் நேரம் கிடைச்சிருக்கு. எண்ணற்ற ஆயுத உற்பத்தியை இஸ்ரேலுக்குள்ளேயும் அமெரிக்காக்குள்ளேயும் நட்பு நாடுகளையும் பண்ணி அதெல்லாம் அவங்க இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தான் இந்த சண்டை நிறுத்தம் என்று சொல்வது. நிச்சயமாக ஈரானுக்கு புரியாது. மிகப்பெரிய அளவில் தாக்கி முற்றாக இந்த மத வெறி இராணுவம் சிறுபான்மை மக்களை கொல்வது, சிறுபான்மை பெண்களை, மத ரீதியான பெண்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்வது, புரட்சியில் ஈடுபட்ட போராடிய பெண்களை கூட்டி சென்று கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்வது, ஆண்களை மரண தண்டனை கொடுத்து தூக்கில் தொங்க விடுவது. இவர்களுக்கு நிச்சயமாக இவர்களை மொத்தமாக கொன்றால்தான் IRGC என்ற மதவெறி இராணுவத்தையும் துணை இராணுவமான பாஜிஸையும் கொன்னாதான் அவனுங்க அடங்குவானுங்க. மற்றபடி பேச்சுவார்த்தை நல்லெண்ணம் எல்லாமே வீணான முயற்சி தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் கேள்வி கேட்டாங்க, நீங்க அணுகுண்டுகளை ஈரானுக்கு எதிராக உபயோகப்படுத்துவீங்களான்னு சொல்லி மிக கோபமாக பதிலளிச்சார். அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. நிச்சயமாக இந்த ஈரான் மதவெறி கும்பல்களுக்கு அடிப்படைவாதிகளுக்கு பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு அணுகுண்டு அழிவுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும். பிற தாக்குதல்கள், பிற குண்டுகளை விட அணுகுண்டுகள் மூலமாக மொத்தமாக அவன்களை பூராத்தையும் சாம்பலாக்குவதுதான் மிகச்சிறந்த முடிவாக இருக்கும். நிச்சயமாக அணுகுண்டு கையில் எடுப்பார்கள் அமெரிக்கா என்று நான் 100% நம்புறேன். நன்றிகள்.